வணக்கம் மக்களே. நம்ம கதையில டிசம்பர் 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? அந்த காளியம்மா தானே. அவளை நான் சும்மா விடவே மாட்டேன். அவ வீட்டுக்கு போயிட்டு அவளை ஒரு வழி ஆக்கிட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் விருமன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்க ஊர் தலைவர்களே, எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. அதான் நான் அப்பவே சொன்னனே, இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு உங்க எல்லார்கிட்டயுமே நான் சொன்னேன்ல. ஆனா யாராவது கேட்டீங்களா? எப்படியும் இந்த பரமேஸ்வரி கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க மாட்டா அப்படின்னு நினைச்சுதான் நான் உங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஆனா நீங்க யாருமே செவி சாய்ச்சி கேட்கல. இப்போ யாக பூஜை முடிஞ்சு பாதி வேலையில கும்பாபிஷேகத்தை நடத்தாம அவங்க பாட்டுக்கும் போயிட்டாங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? இந்த ஊர் மக்கள் தானே. இங்க பாருங்க, இந்த கும்பாபிஷேகத்தை இன்னைக்கு நடத்தியே ஆகணும். இந்த பரமேஸ்வரியால நடத்த முடியல. அதுக்கு அடுத்த பொறுப்புல இருக்கிற எனக்கு இந்த பதவியை விட்டு கொடுங்க. நான் இந்த ஊருக்கு தலைவரா இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறேன். அதான் அந்த ஈஸ்வரி அவ புருஷனை கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஏய் உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீ கும்பாபிஷேகத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்ற? அதுக்கு ஒருமன் சொல்றாரு, இங்க பாரு, இங்க தகுதியெல்லாம் நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. நான் சொல்றது ஒரே ஒரு முடிவுதான். இந்த ஊர் மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த யாக பூஜைய பாதியிலேயே நிப்பாட்டிட்டு கும்பாபிஷேகத்தை நிறுத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இதனால இந்த ஊர் மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. அவ அடுத்த ஊருக்காரி, அதனால அவளுக்கு இந்த ஊரு எப்படி போனாலும் கவலையே கிடையாது. இங்க பாருங்க ஊர் தலைவர்களே, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதும் ஊர் தலைவர்கள் பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா நீங்க தானமா சொன்னீங்க கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கிறோம் அப்படின்னு. நீங்க தானமா இங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுத்தீங்க. கடைசி நேரத்துல என்னமா இப்படி ஆகிருச்சு? இங்க எல்லாருக்கும் நீங்க தாமா ஒரு முடிவு சொல்லணும். இங்க பாருங்க, இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்தணுமா? இப்படி பாதிலேயே நிப்பாட்டினதுனால இந்த ஊருக்கு அம்மனால, அம்மனோட கோவத்தினால ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு எங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்குமா. எப்படியாவது நீங்க சரின்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு. பரமேஸ்வரிக்கு எதுவுமே சொல்ல முடியல. விருமன் சொல்றாரு, இனிமே இந்த பரமேஸ்வரி என்ன சொல்ல போறா? 30 வருஷம் கும்பாபிஷேகம் நடக்காம கடந்துச்சு. ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனைனால அந்த குடும்பத்துக்காக இந்த ஊரே கும்பாபிஷேகத்தை பார்க்காம இருக்க முடியுமா? நீங்க பாருங்க, இந்த குடும்பம் விலகணும், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு ஊர் தலைவர்களை பார்த்து கேக்குறாங்க. ஊர் தலைவர்கள் பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா அவர் சொல்றதும் நியாயம் தானம்மா. இந்த மாதிரி பாதிலேயே கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டினதுனால இந்த ஊருக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருமோ எங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா இந்த ஊருக்கு நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க ஒதுங்கி நில்லுங்கம்மா. விருமனே இந்த கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தட்டும். இதை கேட்டதும் பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்ப விருமன் சொல்றாரு, உனக்கு 30 வருஷமா வாய்ப்பு கொடுத்தாச்சு. கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்தாச்சு. ஆனா இதுக்கு மேலயும் நீ டைம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உன் பேச்ச நாங்க யாரும் நம்ப மாட்டோம். இங்க பாரு, நீ ஓரத்துல நின்னு உன்னால இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த முடியல, நாங்க இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறோம் அப்படின்னு சொன்னதும் அப்ப ஈஸ்வரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப ஹீரோ நேரா விருமனை பார்த்து, இங்க பாரு விருமா, இந்த சூழ்நிலைய நீ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிற. அதுக்கு விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சரியாதான் யோசிக்கிறேன். நான் இந்த ஊர் மக்களுக்காக தான் யோசிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் தப்பானவனா தெரியுறேன் அப்படின்னு. ஊர் மக்கள் பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்கும். உடனே பரமேஸ்வரியும் சரி, அப்ப இந்த கும்பாபிஷேகத்தை விருமனே எடுத்து நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்க்க, ஹீரோ பாட்டிய பார்த்து, பாட்டி என்ன பாட்டி? அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்லையா பேராண்டி, இதுக்கு மேல என்னால கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஈஸ்வரிய பாத்தியா எப்படி கோவத்தோட இந்த இடத்த விட்டு போனா அப்படின்னு. கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகம் இனிமே அவ தலைமையில நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால இந்த கும்பாபிஷேகம் நடக்காதியா
வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரனை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கறோம் அப்படின்னு பாட்டிக்கு வாக்கு கொடுத்தோம், ஆனா அந்த வாக்க காப்பாத்த முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலையோட நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் விருமன் நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க கும்பாபிஷேகத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வில்லிக்கு தகவல் வருது, விருமன் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துறாரு அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம வில்லிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, எப்படியோ அவங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அவங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அக்கா நேரா வீட்டுல உள்ளவங்களை போய் பார்த்து, அக்கா நீ கும்பாபிஷேகத்துல இருந்து வந்ததோட அந்த பரமேஸ்வரி விருமன் கிட்ட அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாக்கா. அப்பதான் வில்லி சொல்றாங்க, ஆத்தியாக்கா அந்த கிழவி அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தியே ஆகணும் அப்படிங்கறதுல பிடிவாதமா இருந்திருக்கிறா. பாத்தியா எப்பேற்பட்ட ஒரு ஆளுகிட்ட கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த கிழவி இப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாள் அவ இப்படி எல்லாம் பண்றா அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாட்டி கிட்ட ராஜா கிட்ட, பாத்தீங்களா உங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் கூட முக்கியமே இல்ல, நீங்க இல்லைனாலும் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிப்பேன் அப்படின்னு எப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, கண்டிப்பா இது அம்மாவோட முடிவா இருக்காது, அந்த விருமன் தான் இடையில புகுந்து இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணிருப்பான். கண்டிப்பா எங்க அம்மா அப்படியெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, எங்க வீட்டோட பொறுப்பை யாருக்கிட்டையும் ஒப்படைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ நேரா வீட்டுக்கு போனதும் ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருக்காரு. பாட்டி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, ஐயா இது எல்லாத்துக்கும் யாரு காரணம், அந்த காளியம்மா தானே காரணம், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் காளியம்மா அந்த வில்லன்கள் 2-3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அந்த சிவனாண்டி நேரா அவங்க சித்தி கிட்ட போயிட்டு, சித்தி நம்ம நினைச்சது நடந்துருச்சு, இனிமே அந்த டிரைவர் பையலோட பிரச்சனை நமக்கு இல்ல, நம்ம நினைச்சது நடந்துருச்சு சித்தி, அந்த குடும்பத்தையே நம்ம இனிமே எப்படி வேணாலும் பழி வாங்கலாம், கும்பாபிஷேகம் நின்னு போச்சு, அவன் யாரு அப்படிங்கிற உண்மையே சொல்லியாச்சு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மவனே இதுக்கப்புறம் தாண்டா நமக்கு வேலையே அதிகமா இருக்கு, உண்மையை நிரூபிச்சிட்டமே அப்படின்னு நம்ம பொறுமையா இருக்க கூடாது, அந்த குடும்பத்துக்கு இடையில இன்னும் நம்ம பல பிரச்சனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும், இது எல்லாமே நடக்க போகுதுடா மவனே அப்படின்னு சொன்னதும் சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தி இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. காளியம்மா சொல்றாங்க, மவனே இதுக்கப்புறம் அந்த குடும்பம் 2த்துக்கும் நடுவுல பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த நேரத்துக்கு வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு, நம்ம எவ்வளவு நாள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ காளியம்மா சொல்றாங்க, ஆமா மருமவளே, அந்த இடத்துல நடந்த பிரச்சனைக்கு நீயும் தானே காரணம், நீயும் தான் சூப்பரா உன் அக்கா காரிய இன்னும் நல்லா தூண்டி விட்டு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்ட, இல்லைன்னா அந்த பிரச்சனை பெருசாகுமா அப்படிங்கறதே ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வில்லன் சொல்றாரு, சித்தி அந்த டிரைவர் பையல நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க, அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா, முத்துதான் காரணம் சிவகாமி இறந்ததுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒருவேளை சந்திரா மட்டும் அந்த இடத்துல எதிர்த்து பேசாம இருந்திருந்தா அப்புறம் ஈஸ்வரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பா, அப்புறம் சித்தப்பாதான் அந்த சிவகாமியோட இறப்புக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சிச்சே சும்மா விட மாட்டா. இத கேட்டதும் காளியம்மா கேக்குறாங்க, என்னிடம் அவனை சொல்ற, அதுக்கு சித்தப்பா சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இல்லடா மவனே எனக்கு விஷயம் தெரியாதே, என்ன ஆச்சு அப்படின்னு. முத்து சொல்றாரு, காளியம்மா நான் தான் காளியம்மா அந்த சிவகாமிய காலி பண்ணது. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, என்ன சொல்றீங்க. அப்போ அவரு விஷயத்த சொல்றாரு, அவர் மேல உள்ள தப்ப மறைச்சிட்டு வேற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதும் காளியம்மாளும், ஓ அப்படியா, ஆனா இந்த விஷயம் மட்டும் அந்த ஈஸ்வரிக்கு காரணம் முன்னிட்டு தெரியவே கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சு உனக்கும் ஆப்பு, அதோட அவ அந்த பரமேஸ்வரி குடும்பத்தோட சேர்ந்துருவா, அது நடக்கவே கூடாது,
அந்த டிரைவர் பையன் அத்தனை பேருக்கு முன்னாடி அதை சொன்னானா? இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சித்தி, என்ன ஆனாலும் சரி, சித்தப்பா பண்ண இந்த உண்மை ஈஸ்வரிக்கு தெரியக்கூடாது. அந்த டிரைவர் பயலோட அடுத்த மூவ் கண்டிப்பா வந்துட்டு சித்தப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான். அவன் என்ன பண்ணாலும் சரி, அந்த உண்மை மட்டும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு, ஏ காளியம்மா வெளியில வாடி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ காளியம்மா நேரா அவங்க மருமவளை பார்த்து, மருமவளே யார் அது? அந்த பரமேஸ்வரியோட சத்தம் மாதிரி இருக்கு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அவளோட சத்தம் மாதிரிதான் இருக்கு, இருங்க ஜன்னல் வழியா பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்த்தா பரமேஸ்வரி வந்து நிக்கிறாங்க. அப்போ வில்லி நேரா காளியம்மா கிட்ட போயிட்டு, அத்தை, அந்த பரமேஸ்வரி தான் வந்து நிக்கிறா, அவ குடும்பத்தை பிரிச்சதுக்கு நம்ம காரணமாகிட்டோம்ல, அதான் சத்தம் போடுறதுக்காக வந்திருக்கா போல, சரி அவ கத்துறத வாங்கத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் காளியம்மாளும் சரி வா மருமவளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க. போய் பரமேஸ்வரிய பார்த்து காளியம்மா கேக்குறாங்க, வா பரமேஸ்வரி, என்ன இங்க சத்தம் போடுறதுக்காக வந்திருக்கிறியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த சாதிச்சுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல, அப்படியோ குடும்பத்துக்கு நாங்க என்ன பண்ணோம், என் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்ட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் அந்த காளியம்மா சிரிக்கிறாங்க, ஏய் பரமேஸ்வரி, எனக்கு மனசாட்சி இருக்கு அப்படின்னு நான் உன்கிட்ட என்னைக்காவது சொன்னனா? என்ன பொறுத்த வரைக்கும் உன் குடும்பத்தை பழி வாங்கணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இங்க பாரு, இந்த ஊரை விட்டு நீங்க என்னையும் என் புருஷனையும் ஒதுக்கி வச்சப்ப நாங்க எந்த அளவுக்கு வேதனையோட ஊரை விட்டு போனோம் தெரியுமா? அதே வேதனைய இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நீ அனுபவிக்க போற. உன் மகன், உன் பேரன் வந்துட்டு ரேவதி கூட வாழ முடியாம அவமானப்பட்டு நிக்க போறான். அதுக்கப்புறம் உங்க 2 குடும்பத்துக்கும் பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போறேன். இது எல்லாமே நான் நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பேரன் இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. கூடிய சீக்கிரம் என் பேரன் இந்த முத்து செஞ்ச அநியாயத்தை ஈஸ்வரி கிட்ட நிரூபிச்சு என் குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பான். நீ பார்க்க தானே போற. நீங்க 3 பேரும் இங்க ஒன்னாவா சுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்க 4 பேருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு பரமேஸ்வரி பேச, அப்ப காளியம்மா சொல்றாங்க, ஏ பரமேஸ்வரி, உன்னால என்னடி பண்ண முடியும் அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரி காளியம்மா பக்கத்துல வாட்டமா நின்னதோட படார்னு ஒன்னு அறியறாங்க. இதை பார்த்ததும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. வில்லி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, ஏய் என் அத்தைய எவ்வளவு தைரியமா இருந்தா நீ அடிப்ப? அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, சீ, வெக்கமா இல்ல உனக்கு? உன் அம்மா இறந்ததுக்கு காரணமான ஒருத்தன் கூடயே நீ சேர்ந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க, நீ எல்லாம் பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு. அதுக்கு நம்ம பாட்டி கேக்குறாங்க, இங்க பாருடி, உங்க அம்மாவை காலி பண்ணவன் கூடயே நீ இப்படி வந்துட்டு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு உன் அக்காவை பழி வாங்குறதுக்கு பிளான் பண்றியே, நீ எல்லாம் உருப்படைய மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பேசிட்டு, உங்க 4 பேருக்கும் என் பேரன் கண்டிப்பா ஒரு நாள் ஆப்பு வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, அத்தை, இப்படி அடிச்சுட்டாலே அவ. காளியம்மா சொல்றாங்க, அவ அடிபட்ட பாம்புடி, அதனால இப்படி கொத்திட்டு போறா. இருக்கட்டும், எவ்வளவு நாள் அவ இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரம் அந்த குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும், அதுதான் நம்மளோட அடுத்த பிளான். இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சித்தி, உங்க மேல கை வச்சதுக்கு அவ கண்டிப்பா பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு பிளான் பண்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.